ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீவு திடலில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் தொடர்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திரையுலகை சார்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பகல் 1 மணி வரைக்கும் அவருடைய உடல் தீவு திடலில் வைக்கப்பட்டிருக்கும் அஞ்சலிக்காக. அதற்கு பிறகு ஊர்வலமாக தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட இருக்கிறது. நம்மோடு அரங்கில் இருந்து திரைக்கலைஞர், நடிகை திருமிகு சுகன்யா அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும், இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் ஆகியோரும் இணைந்து திரு விஜயகாந்த் அவர்களினுடைய பல்வேறு நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா நேற்று நீங்களும் இரங்கல் குறிப்பில் நிறைய விஷயங்கள் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. அரசியல்ல நேர்மை என்பது எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு மனிதர் நினைவு கூறப்படுகிறார் தொடர்ச்சியாக அப்படின்னா அதுல விஜயகாந்தினுடைய பெயர் முதன்மையாக வருகிறது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள்? அண்ணன் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தென் தமிழ்நாடு மதுரையில் பிறந்து தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய திறமையால் திரை உலகில் ஒரு சிகரத்தை தொட்டவர். சினிமா துறையில மாத்திரம் கிடையாது, அரசியல்லையும் மிக குறுகிய காலகட்டத்தில் தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக முத்திரை பதித்தவர். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புற அந்த நேரத்துல, ஒரு அரசியல் தலைவராக உருவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரத்துல ஒரு சினிமால ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமாகிறது மிகவும் கஷ்டமான விஷயம். ஆனா இந்த ரெண்டும் இருந்தும் மிக ஒரு நல்ல மனிதருங்கிற பெயர் எடுக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அதனால நேத்து நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமல்லாது, ஒரு சினிமா நட்சத்திரமாக மட்டுமல்லாது, ஒரு நல்ல மனிதர் என்ற பெயரை அவர் வாங்கியிருக்கிறாரு. அது எல்லாராலும் இதை வாங்க முடியாது. அதை நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன். நம்ம அண்ணன் விஜயகாந்த் பத்தி சொல்லும் போது எனக்கு நம்முடைய மகாபாரதத்துல வர அந்த கர்ணன் கதாபாத்திரம் தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு என்னன்னா ஒரு 2 விஷயம் அதுல சொல்ல வேண்டியது. என்னன்னா அந்த மகாபாரத போருக்கு முன்னாடி என்னன்னா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீதான் பாண்டவருடைய மூத்த சகோதரரு, அதனால நீ பாண்டவர் கூட சேர்ந்துக்கோ, நீயே மன்னராகலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கர்ணன் சொல்றாரு, நான் ஒரு தேரோட்டியின் மகன் சொல்லிட்டு இந்த உலகமே நிராகரிச்சும் போது என்ன என்னுடைய நண்பர் துரியோதனர் என்ன அங்கீகரிச்சு எனக்கு என்ன ஒரு மன்னர் ஒரு மன்னராக்கி அழகு பார்த்தாரு. மரணமே வந்தாலும் என் நண்பன் துரியோதனுக்காண்டி நான் மரணம் விட்டு சாமினே தவிர நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது நட்புன்னு இலக்கணமா சொல்லுவாங்க. அப்படி ஒரு நட்புன்னு இலக்கணமா அண்ணன் விஜயகாந்த் வாழ்ந்தாரு. இன்னொன்னு என்னன்னா கொடை உள்ளம். கர்ணன் மாதிரி கொடை உள்ளம்னு சொல்லுவோம், எப்பவுமே யாரை பத்தி சொல்லுவோம். நம்ம கர்ணன் பொறுத்த வரைக்கும் என்ன, பிறக்கும் போதே அவருடைய கவச குண்டலத்தோட உடம்பில் ஒரு அங்கமா அவர் பிறக்கிறார். அவர் அந்த கவச குண்டலம் இருக்கிற வரைக்கும் யாரால அவரை ஜெயிக்க முடியாது, அவர் மரணமே கிடையாது. அதனால என்னன்னா, அப்போ அந்த போருக்கு முன்னாடி அந்த அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காண்டி இந்திர கடவுள் இந்த மாதிரி கர்ணா உன்னுடைய அவர் எப்படி வர்றாருன்னா, ஒரு அந்தனரா, ஒரு பிராமணரா வேஷம் போட்டு வர்றாரு. கர்ணன் கிட்ட உன்னுடைய கவச குண்டலம் எனக்கு வேணும்னு சொல்றாரு. அப்போ கர்ணனுக்கு தெரியுது, இந்த கவச குண்டலத்தை கொடுத்தானா நமக்கு மரணம் நிச்சயம் தெரியுது. அவருக்கும் தெரியுது, அர்ஜுனனுக்காண்டி இந்திரர் வேஷம் போட்டு ஒரு பிராமணரா வேஷம் போட்டு வர்றாருன்னு தெரியுது. இருந்தாலுமே அந்த அதை கேட்டவங்க கிட்ட இல்லைங்கிற வார்த்தை கிடையாது கர்ணனுக்கு. என்ன அப்போ என்ன பண்றாரு, அந்த கவச குண்டலத்தை உடம்புல இருந்து அறுத்து அப்படியே ரத்த சொட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த போர்ல அர்ஜுனன்கிட்ட கடைசியில அந்த போர்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தோக்குற நிலைமையில இருக்கிறாரு. ஆனா மரணம் வரமாட்டேங்க. ஏன்னா அவருடைய கருணை உள்ளம், இந்த தானம் இருந்தனால அவர் தர்மம் அவரை காப்பாத்துது. அவர் உயிர் போக மாட்டேங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அப்ப கிருஷ்ணர் வேஷம் போட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உன்னுடைய தர்மத்தை எல்லாமே எனக்கு கொடுத்துருன்னு சொல்றாரு. அப்போ அந்த தர்மத்தை கொடுத்ததுனால அதுக்கப்புறம் உயிர் போகுது, கர்ணனோட உயிர் போகுது. அப்படி ஒரு கொடை வள்ளல் உள்ளவர் கர்ணன். அதான் கர்ணனுடைய கொடை வள்ளல் மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு கொடை உள்ளல் உள்ளவர் தான் நம்முடைய அண்ணன் விஜயகாந்த். அவரை தேடி யாரு வந்தாலும் சரி, இல்லைங்கிற வார்த்தை அவருக்கு வரவே வராது. நம்ம பல பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், நம்ம செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சினிமா துறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நிறைய பேர் இங்க மெட்ராஸ் சான்ஸ் கேட்டு செஞ்சு 3 வேளை சாப்பாட்டு கூட ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படும் போது விஜயகாந்த் சாரோட ஆபீஸ் போனா அங்க சாப்பாடு கிடைக்கும், எப்ப அங்க அடுப்பு எரியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடை உள்ளம் படைத்தவர் தான் நம்முடைய அண்ணன் விஜயகாந்த்.
நான் எங்களுடைய தலைவர் வைகோவோட அப்ப எங்க அப்பான்னு சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்துல. அப்பாவுக்கும் விஜயகாந்துக்கும் அவர் அண்ணனுக்கும் என்ன ஒரு தொடர்புனா, எங்க கிராமத்துக்கு வந்திருந்தாரு, சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாரு, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப எங்க கிராமம் இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த கிராம மக்கள், கலிங்கப்பட்டி கிராம மக்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அவரை வரவேற்றுட்டு அன்னைக்கு ஜனங்க முன்னாடி சொல்றாரு, இந்த அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் அண்ணன் வைகோவை நான் அண்ணன் வைகோவுக்கு ஒரு ரசிகன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு இது வரைக்கும் யாரும் நாங்க மறக்க மாட்டேன் அந்த சொன்னது. அதே நேரத்துல மக்கள் நல கூட்டணி வரும்போது என்னன்னா, அப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நம்ம இவரை அண்ணன் விஜயகாந்த் நம்ம ப்ரப்போஸ் பண்றோம். அப்ப நிறைய பேரை தலைவர் அப்பா விமர்சனம் பண்ணாங்க, ஏன் இவர் இவ்வளவு பெரிய சீனியரா இருக்கிறார், இவர் எப்படி விட்டு கொடுத்தாரு செஞ்சாருன்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் அவர் ஏறுமுகத்துல இருந்தார். அன்னைக்கு அண்ணன் விஜயகாந்த் ஏறுமுகத்துல இருந்தாரு. சரி, அவரை ஒரு கேண்டிடேட் போட்டோம்னா அணிக்கு வலு சேர்க்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னார். ஆனா ஒரு போதும் கூட அந்த மக்கள் கூட்டணி இருக்கும்போது தான் அந்த அணியின் தலைவர் அப்படின்னு சொல்லி சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு அந்த எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு சகோதரத்தோட தான் அவர் அன்னைக்கு அந்த அணியில இருந்தாரு. அதாவது என்னன்னா, அதுலயும் பஞ்சபாண்டவர்கள் தான். மகாபாரதம் பேசும்போது அங்கேயும் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி பஞ்சபாண்டவர்கள் தான். அவர் சிபி பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த நம்முடைய அண்ணன் பாலகிருஷ்ணன், அண்ணன் முத்தரசன், அண்ணன் அதே மாதிரி நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன், அதே மாதிரி அப்பா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணும்போது அன்னைக்கும் பஞ்சபாண்டவர்களா தான் இருந்தாங்க. அன்னைக்கு அப்பாவும் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கூட தான் ஒரு சிஎம் கேண்டிடேட் அணியின் தலைமைங்கிற மாதிரி நடந்துக்கல. ஒரு இடத்துல கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கூட்டணி இருக்கும்போது ஒரு தடவை அங்க ஊர்ல அந்த டூர்ல 2 பேர் சேர்ந்து போறாங்க. அப்பாவும் அண்ணன் விஜயகாந்த் சேர்ந்து அந்த வண்டியில பிரச்சார வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல பேசி முடிச்சுட்டு உள்ள 2 பேரும் அந்த வண்டியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பா அவருடைய கூலிங் கிளாஸை பார்த்து, இந்த கூலிங் கிளாஸ் நல்லா உங்களுக்கு இருக்கு, நல்ல அம்சமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப காமிங்கன்னு சொல்றாரு. அவரு கேப்டன் அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து காமிக்கிறாரு, பாத்துறாரு. இது முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அந்த கூலிங் கிளாஸ் என்ன எங்க வாங்கினாரு, சிங்கப்பூர்ல நான் வாங்கின ஒரு இடத்துல வாங்கினேன்னு சொல்றாரு. 2 நாள் கழிச்சு ஒருத்தரை நான் அனுப்பிச்சு அந்த அதே கூலிங் கிளாஸ் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி அதை வரவழைச்சு அப்பா கிட்ட சேர்க்கிறாரு. அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல என்னன்னு. இல்லைன்னா நீங்க பாத்தீங்க, நீங்க நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதனால நான் உங்களுக்கு இது பண்ணேன். அந்த மாதிரி ஒரு அப்பா கேட்கல, அந்த கண்ணாடி கேட்கல. அதனால அந்த மாதிரி ஒரு ஈகை குணம் கொண்டவர், எல்லார்கிட்டையும் ஒரு எளிய முறையில பழகக்கூடியவர். அவரு சினிமா துறையில பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன்னா, அவர் நடிகர் சங்க தலைவராக அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் பல வருஷமா யாரும் அடைக்க முடியாத அந்த நடிகர் சங்க கடன் அவர் இது பண்ணியிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம அதுல நலிவடைந்த கலைஞர்களுக்கு அன்னைக்கு அதுக்கு நிதி திரட்டி அவங்களுக்கு அந்த பென்ஷன் அந்த ஓய்வூதியத்தையும் அவர் கொண்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நானு. ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர் அவர். அது தமிழ்நாட்டுக்கே நான் ஒரு இழப்புன்னு தான் சொல்லுவேன் நான் இந்த நேரத்துல. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்முடைய மக்களுக்கு சினிமாவோ அரசியலோ அதில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, அதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அந்த வகையில் ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பது, அவரை நமக்கான ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இப்போ வரக்கூடிய இந்த இரங்கல் தெரிவிக்க வரக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தை பார்க்கும்போது அது உண்மையாகிறதா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இன்னொன்னு, அவரு கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் உணர்வாளர் நான் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தவிர வேற எந்த மொழி படத்திலையும் நடித்ததில்லை. வாய்ப்புகள் வந்த போது கூட அதை மறுத்திருக்கிறார். தமிழ் உணர்வாளர். இன்னொன்னு முக்கியமா சொல்ல வேண்டிய இந்த நேரத்துல, ஈழ விடுதலை போர்ல அந்த விடுதலை போருக்கு ஆதரவு தெரிவித்தவர், வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்தவர். அந்த 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 ஈழப்போர், அந்த ஈழத்துக்கு மேல இருக்கிற அந்த நாட்டம்னாலதான், அந்த ஒரு ஈழ உணர்வுனாலதான் தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று அந்த மேதகு அவருடைய பேரை சேர்த்து வச்சு அன்னைக்கு அந்த பேர் வச்சாரு. இன்னொன்னு, அவர் நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டுக்காண்டி காவிரி நதி பிரச்சனைக்காண்டி திரைத்துறையினர் அத்தனை பேரும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்க வச்சாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் கொடுக்கலன்னா கர்நாடகத்துக்கு நம்ம மின்சாரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு கோரிக்கையை வச்சாரு. ஒரு தமிழ் உணர்வாளர். அவர் ஈழத்தமிழர் விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டோட மற்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்தாரு. தமிழ்நாட்டுடைய ஒரு அங்கமாக தான் நம்ம அவரை பார்க்கணும். அதனால தமிழ்நாட்டு ஜனங்களும் அவர் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு மிகுந்த நம்பிக்கையோட அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் ஏத்துக்கிட்டாங்க.
இப்போ நிறைய துறை, அதாவது நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அவரோடு அந்த கூட்டணி காலகட்டத்தில் இணைந்து பணியாற்றிய அனுபவங்கள் அப்படின்லாம் சொன்னீங்க. இன்றும் கூட அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் செயலாற்றிய போது அவருடைய அந்த அனுபவங்கள், அது தொடர்ச்சியாக அவர்கிட்ட இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போனதற்கு பிறகாக கூட கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் அது தொடர்பாக எந்த விதமான விமர்சனங்கள், தன்னிடமிருந்து விலகி போனவர்கள் தொடர்பான எந்த விமர்சனத்தையும் பொதுவெளியில் வைக்காம கட்சியை வழிநடத்தி செல்வதில் கவனம் செலுத்தினார். அந்த அரசியல் நாகரிகத்தை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அவர் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கோம், எங்க அப்பா ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஒருத்தங்க கட்சியில நம்ம இருக்கும்போது சரி, ஆனா நம்ம விட்டு போகும்போது சில பேர் நம்ம மேல ஒரு தேவையில்லாம அபாண்டமான பழிகளை சுமத்துறாங்க, செய்யறாங்க. ஆனா இப்ப எங்க தலைவர் அப்பாவும் வைக்கவும் சரி, நம்ம கிட்ட இருந்த வரைக்கும் நமக்கு அவங்கள நல்லா இருந்தாங்க, செஞ்சாங்க. அதை நினைச்சு நம்ம அதே ஒரு குணம் தான் அவருடைய கேப்டனுக்கு இருந்தது. தன்னை விட்டு விலகி போனவங்களை பத்தி ஒரு எந்த விதத்திலயும் ஒரு விமர்சனம் வச்சதுல செஞ்சல. தன்னை தாக்கி பேசவங்களை கூட சில இடங்களை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது நீங்க இதெல்லாம் இதுக்கு பண்ணிக்காதீங்க, அரசியல் வேறு இது வேறுன்னு சொல்லியிருக்க மாதிரி. நேத்து ஒரு முக்கியமான நிகழ்வு, நான் நேத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி அவங்களோட அலுவலகத்துக்கு போயிருக்கும் போது நாங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உள்ள நாங்க காத்துட்டு இருந்தோம் அந்த அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி. அப்போ ஒரு சம்பவம், அப்போ அவங்க அந்த உடம்ப அவருடைய பூத உடலை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து அந்த அலுவலகத்துக்கு வர்றாங்க. அப்ப கூட வந்த ஒரு நபர், முக்கியமான அவங்களுடைய இயக்கத்தோழர் ரொம்ப அவருக்கு ஏற்கனவே அவருக்கு ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் மூச்சு விட்டுட்டு நாங்க இருந்த அந்த அறைக்குள்ள உட்கார்ந்தாரு. அப்ப அந்த உட்கார்ந்த நேரத்துல பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்து வணக்கம் போட்டு சொல்லி ரொம்ப என்ன விசாரிச்சாரு. அப்போ ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா அவருக்கு ஒரு முன்னாடி அதிமுகவோட கூட்டணி வைக்கும் பொழுது அவருக்கு தான் அந்த எம்எல்ஏ சீட் ஒரு எம்எல்ஏ சீட்டு பொறுத்த வரைக்கும் அவருக்கு உறுதி செய்யப்பட்டு அந்த பட்டியல அவர் பேர் தான் இருக்குதான். ஆனா திடீர்னு என்னன்னா கடைசி நேரத்துல ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை வந்துடுது. என்ன சூழ்நிலைன்னா அவங்க அந்த நபர் பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு உதவி செஞ்சிருக்க, ஏதோ அதுல உதவி செஞ்சிருக்கிறார். கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இருந்தாலும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் அந்த தேர்தலில் கடைசி நேரத்துல நீங்க நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும்னு சொல்லி என்ன வேணா கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது அப்போ எல்லாரும் கட்சிக்காரங்க சொல்றாங்க, நம்ம தம்பி யார்கிட்ட இந்த தம்பியை நம்ம அறிவிச்சிட்டோம், செஞ்சுட்டோம், நல்ல அந்த நின்னா கண்டிப்பா வெற்றி பெறுவாரு, அதனால நீங்க கண்டிப்பா சொல்லும் போது அப்ப விஜய் அவர் கேப்டன் சொல்றாராம், ஏன் தம்பி நம்ம என்ன வேணா சொல்லிக்கோ செய்ய, ஆனா இது 3வது நபர், நான் அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏன்னா இது நேத்து நடந்த சம்பவம், நேத்து அந்த அறையில நடந்த சம்பவம். அந்த நபர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு தான் எல்லா சீட்டுன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த நபருக்கு நம்ம நன்றி கடமைப்பட்டிருக்கோம், இது ஏன் தம்பி எப்ப வேணா நான் சொல்லி சமாளிச்சுக்கோ, ஏத்துக்குவான்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது நேத்து நடந்த சம்பவம் எனக்கு உண்மையில ரொம்ப ஒரு இதா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி இங்க அரசியல்ல பொறுத்த வரைக்கும் நான் அதான் யாருக்கும் முதல்லயே நான் சொன்னேன், அரசியலையும் சரி சினிமாலையும் சரிங்க, ஒரு உச்சத்தை தொடர் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதை விட கஷ்டம்ங்கிறது ஒரு நல்ல மனிதருங்கிற அந்த பேரை வாங்குறது, அதோட கஷ்டம். நேத்து அவர் நான் அந்த அலுவலகத்துல இருக்கும்போது நான் அங்க இருந்த சூழ்நிலை, அங்க இருந்த நபர்கள், அவங்க அவ்வளவு கூட்டங்க, அந்த அத்தனை பேர் அவருடைய இறப்ப அவரை ஏற்க முடியாம அவ்வளவு ஒரு இது இருக்கும்போது நேரடி நான் அதை பார்த்தேன். அவரை இழந்து வாடக்கூடிய அரசியல் இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கோடான கோடி மக்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கும் சார்? அவர் நம்ம கிட்ட அவர் இறந்தாலும் மறையவில்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அவருடைய நற்குணங்கள், அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், அவர் செஞ்ச தானங்கள், அதெல்லாம் இன்னைக்கு என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும், நம்ம ஒரு நட்புக்கு இலக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி கொடையை பத்தி நான் சொன்னேன் நான். அதெல்லாம் அவருடைய அந்த பண்புகள் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடியவை. அவர் இறந்தாலும் அவர் மறையவில்லை, அவர் செஞ்ச நல்ல விஷயங்களுக்காண்டி நம்ம என்னைக்கு அவர் மனசு அனைத்து தமிழர்களின் மனதிலும் அவர் இருப்பார், நிலைத்து நிற்பாருங்கிறத நான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு அரசியலையும் பாக்குறோம், நேரடி வாழ்க்கையிலையும் நம்ம பாக்குறோம், நம்ம எல்லாரும் பாக்குறோம். அதாவது தனிப்பட்ட மனிதர்களினுடைய குணாதிசயங்கள்லாம் பாக்குறோம். ஆனா இப்படிப்பட்ட மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறா செய்யும் போது ஏன் நம்மளும் இப்படி இருக்கலாமேங்கிறது ஒரு படிப்பினை தான் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி திரு துரை வைகோ. நேரலையில் பங்கேற்று திரு விஜயகாந்த் குறித்த பல்வேறு அனுபவங்களை, தகவல்களை, இரங்கல் செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.